வெளியே -7 டிகிரி. எனக்கு பயங்கர பசி. உள்ளே வந்தால் இந்த அடுப்புக்கு முன்னாடி உட்கார வச்சு நல்லா வெது வெது வெதுன்னு இருக்கு. பசி வேறு எடுக்குது. வேடிக்கை பார்க்க விட்டாங்க. எப்படி ரொம்ப நேரமாக வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு ரயில் வண்டி முழுக்க முழுக்க விலை உயர்ந்த பொருட்கள், அதுவும் ஐரோப்பா கண்டம் முழுவதும் இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பெரிய பெரிய பணக்காரர்களிடமிருந்து, அருங்காட்சியகத்தில் இருந்து, அரண்மனைகளில் இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட விலையுயர்ந்த பொருட்கள், ஓவியங்கள், சிற்பங்கள். என்னடா எப்போ பார்த்தாலும் கேமராவை தூக்கிட்டு இந்த அரண்மனைக்கு முன்னாடி வந்துடுறேன்னு கேட்குறீங்களா? ஒன்று இல்லை, 2 இல்லைங்க, கிட்டத்தட்ட 30 லட்சம் பொருட்கள் உள்ள காட்சிப்படுத்தி இருக்காங்க. இது ஒரு அருங்காட்சியகம். 30 லட்சம்ங்க. நீங்கள் ஜஸ்ட்டு அப்படி போய் பார்த்துட்டு வந்தாலே கிட்டத்தட்ட 5லேருந்து 6 வருஷம் ஆகுங்க இங்கே இருக்க 30 லட்சம் பொருட்களையும் பார்க்க. ஹலோ மக்களே, வணக்கம். நாம் பார்த்திங்கன்னா இப்போது ரஷ்யா வின்டர் சீரீஸில் இருக்கோம். நல்ல குளிர்காலத்தில் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரத்தில் கிறிஸ்மஸ் நியூ இயர் கொண்டாட்டத்துக்காக இருக்கோம். நல்ல பசிங்க. காலையில் செயின்ட் ஐசக் கேத்தட்ரலை பார்த்ததுக்கப்புறம் பயங்கரமான பசி எடுத்தது. மத்தியானம் இந்த இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கேங்க பீஸா சாப்பிட. ஒரே கூட்டங்க, எங்கே பார்த்தாலும் கூட்டம் கூட்டம் கூட்டம். அதனால் பார்த்திங்கன்னா ஒரே ஆளுங்கிறதால இந்த அடுப்புக்கு முன்னாடி உட்கார வச்சுட்டாங்க, சின்ன சின்ன டேபிள் போட்டு. எனக்கு பயங்கர பசி. ஒரு பக்கம் குளிர், ஆனால் அடுப்புக்கு முன்னாடி வெது வெது வெதுன்றது. ஆனால் பசி பயங்கரமாக எடுக்க ஆரம்பிச்சிது. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கழித்து தாங்க நான் ஆர்டர் பண்ண மார்கரிட்டா பீஸா வந்தது. இந்த மார்கரிட்டா அப்படின்னு பார்த்திங்கன்னா இட்டாலியில் இருந்த ஒரு ராணியோட பேர். அந்த ராணி தான் பார்த்திங்கன்னா இட்டாலியில் இருக்க இந்த பீஸாவை உலகம் முழுதும் பிரபலப்படுத்தினாங்க. அதனால தான் அந்த பீஸாவுக்கு மார்கரிட்டா பீஸா அப்படின்னு பேர் வந்ததாக சொல்கிறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பணக்காரர்கள் விரும்பி சாப்பிடும் உணவான இந்த பீஸா பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் நேப்பல்ஸ் அப்படிங்கிற ஒரு இத்தாலிய மீனவர் கிராமத்தில் ஏழைகளோட உணவாக, அதாவது மீன் பிடிக்கிறவங்க கடலுக்குள்ளே போகும்போது கொண்டு போன உணவாக இருந்ததுங்க. இந்த அழகான அரண்மனை பார்த்திங்கன்னா ஜார் மன்னர்களின் குடியிருப்பாக இருந்ததுங்க. நிறைய பேர் இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாலும் முதல்ல செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் அப்படின்னு பேருக்கு காரணமான பீட்டர் த கிரேட் அப்படிங்கிறவர் தான் இந்த இடத்துல அரண்மனையை கட்ட ஆரம்பித்தார். ஆனால் அதுக்கப்புறம் 1750களில் வந்த கேத்தரின் அப்படிங்கிற ஒரு அரசி, கேத்தரின் த கிரேட் அப்படிங்கிறவங்க தான் இந்த அரண்மனையை ரொம்ப அழகாக, இவ்வளவு அழகாக கட்டியிருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா முதல்ல 200க்கும் மேற்பட்ட அழகான ஓவியங்களை ஜெர்மனியிலிருந்து வாங்கிட்டு வந்து இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. இந்த அரண்மனையே ஒரு அருங்காட்சியகமாக மாறுறதுக்கு தொடக்கமே அந்த கேத்தரின் த கிரேட் அப்படிங்கிற அந்த அம்மாவோட ஓவியங்களை சேகரிக்கும் பழக்கம்தாங்க. உலகம் முழுக்க இருக்க ஓவியங்களை சேகரித்து அதை அழகாக அலங்கரிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விலையுயர்ந்த பொருட்களையும் வாங்கி இந்த அரண்மனையை அலங்கரித்தாங்க. ஆனால் 1917 ரஷ்ய புரட்சி வந்தது எல்லாருக்குமே தெரியும். லெனின் தலைமையிலான ஒரு படை இந்த அரண்மனையில் இருந்த அரசர்களை வெளியேறச் செய்து கம்யூனிசத்தை கொண்டு வந்தாங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா 2ஆம் நிக்கோலஸ் அப்படிங்கிற ஒரு மன்னர் தான் ஜார் வம்சத்தின் கடைசி மன்னராக இருந்தார். அதற்கப்புறம் கம்யூனிசம் பிறந்ததுங்க இந்த ரஷ்யாவில். ரொம்ப நேரமாக வெளியவே சுற்றி காமிச்சிட்ருக்கியடா, உள்ளே கூட்டு போக மாட்டியா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது கேட்குது. வாங்க உள்ளே போகலாம். வின்டர் பேலஸுக்கு உள்ளே போகலான்னு பார்த்தா ஒரே கூட்டங்க. எங்கே பார்த்தாலும் கூட்டம் 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 தான். பீஸா கடையில் போனால் கூட்டம், இந்த மியூசியத்துக்கு உள்ளே, அதாவது இந்த அரண்மனைக்கு உள்ளே இருக்க மியூசியத்துக்கு போகலான்னாலும் கூட்டம். -7 டிகிரியில் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. அதனால் என்னாச்சுன்னா உள்ளே என்னால் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியலைங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி 30 லட்சம் பொருட்கள் இருக்குது. 6 வருஷம் ஆகுன்றேன் பார்க்குறதுக்கு. ஆனால் வெறும் 3 மணி நேரத்தில் நான் உள்ளே போய் என்னங்க பார்க்க போகிறேன். சரி வாங்க. இந்த பேலஸ் பார்த்திங்கன்னா மிக வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பேலஸ். இந்த பேலஸை கட்டினது பார்த்திங்கன்னா, அதாவது கேத்தரின் த கிரேட். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மேலே ஒவ்வொரு இதுலேயும் பார்த்திங்கன்னா யாரோ நின்றுட்டுருக்க மாதிரி
இதனோட ஆர்கிடெக்ட் பார்த்திங்கன்னா ஒரு இட்டாலியன் ஃபேமஸ் ஆர்கிடெக்ட்டு 18ஆம் நூற்றாண்டில் கட்டினார். அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டோலோமியோ ரெஸ்ட்ராலி அப்படின்னு சொல்கிறாங்க. கேத்தரின் த கிரேட் அப்படிங்கிற அரசி தான் அதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே உள்ளே போகலாம் வாங்க. உள்ளே போகிறதுக்கு கட்டணம்ங்க 500 ரூபா. என்னடா இதுக்கு 500 ரூபா வாங்கிட்டாங்களே, ஒர்த்தாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறேன். அப்படியே ஒரே பிரமிப்பாக இருக்குங்க. ரஷ்ய பேரரசின் பெருமையை சொல்லும் ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை, ஜார் மன்னர்கள் வாழ்ந்த மிகப்பெரிய அரண்மனை. இப்போ பார்த்தீங்கன்னா ஹெர்மிட்டேஜ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் ஹெர்மிட்டேஜ் மியூசியத்தோட முக்கியமான பகுதியாக இருக்குங்க. இந்த அரண்மனை ரஷ்யாவின் கலாச்சாரம், கலை மற்றும் வரலாற்றின் மையமாக திகழ்கிறது. அழகிய வளைந்த வடிவங்கள், பிரம்மாண்டமான தோற்றம், ஒரு பக்கமாக பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நுணுக்கமான அலங்காரங்களால் நிரம்பி வழியுது. வெளி தோற்றமும் சரி, உள் தோற்றமும் சரி, ரொம்ப அழகாக இருக்குது. பச்சை, வெள்ளை, தங்கம், இந்த 3 நிறத்தை கொண்டு தான் எல்லாமே இந்த வின்டர் பேலஸ் முழுசுமே டிசைன் பண்ணியிருக்காங்க. பச்சை நிறம் அமைதியையும் பெருமையையும் குறிக்கிறதாகவும், வெள்ளை நிறம் தூய்மையும் அழகையும் குறிக்கிறதாகவும், தங்க அலங்காரம் அப்படிங்கிறது ராஜா மன்னர்கள் வாழ்ந்த மகுடம் அப்படிங்கிறத பிரதிபலிக்கிறதாகவும் இதை வடிவமைக்கும் போது மனதில் கொண்டிருப்பார்கள் போல. இந்த ப்ரெஷியஸ் ஸ்டோன், அதாவது விலையுயர்ந்த ஸ்டோன், அதாவது தங்கம், இந்த மாதிரி அலங்கார ஆர்னமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டோன்ஸு, அந்த கற்களை கொண்டு ஒரு மண்டபத்தையே கட்டியிருக்காங்க. என்ன ஒரு பவர், அவங்களோட பவரை குறிக்கிறதுக்கு என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள். மேலே இருக்க இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே போகலாங்க. ஆக்சுவலாக மியூசியம் பார்க்கலான்னு வந்தால் அந்த மியூசியம் இருக்க கட்டடமே பார்த்திங்கன்னா ஒரு மியூசியம் மாதிரி இருக்குது, ஒரு காட்சியகமாக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உயரமான சுவர் ஓவியங்கள், தூண்கள், இது மன்னர் காலத்தின் பிரம்மாண்டத்தையும் கலை செழிப்பையும் வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்குங்க. இந்த வின்டர் பேலஸ்லேயே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஜோர்டான் மாளிகை மண்டபம் தாங்க. பிரம்மாண்டமான ஸ்டேர்கேஸ்னுவாங்க இல்லையா, படிக்கட்டு, பிரம்மாண்டமான உயரம், விண்வெளியை ஒத்த வெள்ளை சுவர்கள், அழகிய தங்க அலங்கார வேலைப்பாடுகள், பழங்கால ரஷ்ய மரபை காட்டும் ஓவியங்கள் மற்றும் சிற்பங்கள், பளபளப்பான சுவர்கள், பெரிய மின்சார விளக்குகள், மேல் மாடியிலிருந்து வரும் அகலமான படிக்கட்டுகள், சொல்லிக்கிட்டே போகலாங்க. இந்த மியூசியத்தில் இருக்க பொருட்களை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வரலாற்று பின்னணியை பார்க்கலாங்க. 1917 ரஷ்ய புரட்சி நடக்குது. அதுக்கப்புறம் ஜார் மன்னர்கள் வீழ்த்தப்படுறாங்க, கம்யூனிசம் வருது, முதல் உலகப்போர் ரஷ்யா சந்திக்குது. அதுக்கப்புறம் 2ஆம் உலகப்போர் 1940களில் ஸ்டார்ட் ஆகுது. 39லேருந்து 45 வரைக்கும் பயங்கர தீவிரமாக நடக்குது இந்த 2ஆம் உலகப்போர். அப்போ பார்த்திங்கன்னா இந்த செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சொல்கிற இந்த ஊர் பார்த்திங்கன்னா லெனின்ஸ்கிராட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட நாட்கள் நாசி படை, ஜெர்மன் தலைமையிலான நாசி படை இந்த செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரத்தை, அதாவது இந்த லெனின்கிராட் நகரத்தை சூறையாடுறாங்க. ஆனாலும் ரஷ்யாவோட ரெட் ஆர்மி அப்படிங்கிற சொல்கிற ஆர்மி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து போராடுறாங்க. 45ல் ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனியை துரத்தி ஜெர்மனிக்கே அனுப்பிச்சு அங்கே போய் ஜெர்மனியே கைப்பற்றுறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இந்த நாசி படைகள் வந்து ஒரு தனியாக ட்ரெயின் வச்சுருந்தாங்களாம். அந்த ட்ரெயின் எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா ஐரோப்பா கண்டம் முழுவதும் உள்ள விலையுயர்ந்த பொருட்கள், அருங்காட்சியகத்தில் இருக்க விலையுயர்ந்த பொருட்கள், ஓவியங்கள், சிற்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அடித்து தூக்கி அந்த ட்ரெயினில் வச்சுப்பாங்களாம். அந்த ட்ரெயினையும் இந்த ரஷ்ய ஆர்மி 1945களில் கைப்பற்றியிருக்காங்க. ஜெர்மானிய படைகள் பார்த்திங்கன்னா 700-800 நாட்களுக்கு மேலே இருந்து இங்கே இருக்க எல்லா பொருட்களையும் சூறையாடி இருக்காங்க, கொள்ளையடிச்சிருக்காங்க, எரிச்சிருக்காங்க. ஒரு சில பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா சைபீரியா பகுதி, அதாவது அந்த ஊரால் மவுண்டைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மவுண்டைனுக்கு அந்த பக்கம் சைபீரியாவில் போய் பதுக்கி வைக்கிறாங்க. அப்படி இருந்தும் மீதமுள்ள பொருட்களை நாசி படையினர் கொள்ளையடிக்கிறாங்க. அதன் பிறகு 45ல் ரஷ்ய படை திரும்ப மீட்கிறாங்க. அவங்க மீட்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இங்கே செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்கள் மட்டும் இல்லாமல்
மற்ற ஐரோப்பிய கண்டங்களில் இருந்து நாடுகளில் இருந்து கடத்தப்பட்ட கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்களும் கிடைக்குதுங்க. அதை திரும்ப ஒழுங்குபடுத்தி இங்கே டிஸ்பிளேக்கு ஹெர்மிட்டேஜ் மியூசியத்தில் வச்சுருக்காங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட பொருட்கள் இருக்கிறதா சொல்லியிருக்கேன். அங்கே இருக்க குறிப்புகளும் அதை தான் சொல்லுது. அவ்வளவு பொருட்களையும் பார்க்குறதுக்கு நமக்கு நாள் கணக்கில், ஏன் வருஷ கணக்கில் ஆகுங்க. எஜிப்த், இத்தாலி, ரோம், மற்ற ஐரோப்பிய நாடுகளிலிருந்து விலையுயர்ந்த கலைப்பொருட்கள், ஓவியங்கள், சிற்பங்கள் எல்லாமே காட்சிப்படுத்தி இருக்காங்க. வரலாற்றில் உண்மையிலே ஆர்வம் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 2 இல்லை 3 நாட்கள் இங்கே இருந்து சில முக்கியமான பொருட்களையாவது பார்த்துட்டு போகணுங்க. லியோனார்டோ டாவின்சியோட ஓவியங்கள், நெப்போலியன் போனபார்ட் அப்படின்னு நம்ம பிரெஞ்சு மன்னர் பயன்படுத்திய நிறைய பொருட்கள், கேத்தரின் த கிரேட் அப்படிங்கிற இந்த அரசியோட பொக்கிஷ அறைகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் எங்கே இருக்குன்னே என்னால் தெரிஞ்சிக்க முடியல. அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னால் 3 மணி நேரம் தான் ஸ்பெண்ட் பண்ண முடிந்தது. கிட்டத்தட்ட 5 இல்லை 6 வருஷம் இருந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய ஒரு இடம். இந்த போர் முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 45க்கு அப்புறம் இந்த ரஷ்ய பேரரசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஷன், ஒரு அமைப்பை உருவாக்கி அவங்களோட பொக்கிஷங்களை திரும்ப பெறணும் அப்படிங்கிறதுக்காகவே ஜெர்மனி முழுக்க சூறையாடுறாங்க. அவங்களோட பொருட்களை மட்டும் இல்லாமல் மற்ற பொருட்களையும் கொண்டு வராங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பொருட்கள் இன்றைக்குமே இந்த ஸ்டேட் ஹெர்மிட்டேஜ் மியூசியம் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்லேயும், அது மட்டும் இல்லாமல் மாஸ்கோவில் இருக்க மியூசியத்துலேயும் காட்சிப்படுத்தியிருக்காங்க. 1980க்கு அப்புறம் மட்டும்தான் நமக்கு வந்து நிறைய பொருட்கள் நாசிகள், அதாவது இந்த ஜெர்மன் படையிடமிருந்து மீட்கப்பட்டதே உலகுக்கு சொல்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்குமே ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் இருக்கும். திரும்ப மற்ற ஐரோப்பிய நாடுகள் அவங்களோட பொருட்களை திரும்ப கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையும் வச்சுருக்காங்க. இன்னும் பார்த்திங்கன்னா பல வரலாற்று ஆய்வாளர்கள் கிழக்கு ஜெர்மனியில் மறைக்கப்பட்ட நாசி பொக்கிஷ ரயில்கள் இன்னமும் இருக்கலாம் அப்படின்னு நம்புகிறாங்க. 2015 போலந்து ஜெர்மனி எல்லையில் வந்து பார்த்திங்கன்னா ரயில் தளங்களின் புதையுண்ட ஒரு ட்ரெயின் இருக்கிறதா சொன்னாங்க. ஆனால் அது உண்மையா அப்படிங்கிறது வெளியே வரல அந்த நியூஸ் ஃபர்தராக. ஆனால் 2ஆம் உலகப் போரின் போது நாசிகள் கொள்ளையடிக்கப்பட்ட நிறைய பொருட்கள் ட்ரெயினில் இருந்தது அப்படிங்கிறதுக்கான சாட்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த மீட்டெடுக்கப்பட்ட ரயில் தான். அதுவும் ரஷ்ய படை மீட்டெடுக்கப்பட்ட ரயில். ஸோ இந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. மைக்கேல் ஆஞ்சலோ, ரஃபேல், வின்சென்ட் வான் கோக், பிகாசோ அப்படின்னு சொல்லிட்டு உலக புகழ்பெற்ற கலைஞர்களோட படைப்புகளும் இங்கே வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. ஒரு சில இடத்த வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்குமே ரகசியமாக பூட்டி வச்சுருக்காங்க. ஒரு சில பொருட்களை மட்டும்தான் நமக்கு பார்க்க அனுமதி கொடுக்குறாங்க. ஆனால் இதையே பார்க்குறதுக்கே நமக்கு நிறைய நேரம் தேவைப்படுது. இங்கே இருக்க சுவர்கள்லேயும் பார்த்திங்கன்னா ரஷ்ய பேரரசின் மன்னர்கள், அரசிகள் இவங்களோட ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதில் நம்ம செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் அப்படின்னு பேர் வர காரணமான பீட்டர் த கிரேட் அப்படிங்கிறவரோட ஃபோட்டோ எங்கே இருக்குன்னு தேடி பிடிச்சி பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தாச்சுங்க. இவர் தாங்க பீட்டர் த கிரேட். ரஷ்ய பேரரசு அப்படிங்கிறது ஐரோப்பாவுக்கு இணையாக டெவலப் பண்ணது பார்த்திங்கன்னா இவர் தாங்க பீட்டர் த கிரேட். அதுக்கப்புறம் கேத்தரின் த கிரேட் அப்படிங்கிற ஒரு அரசியும் தாங்க. இந்த இடத்துக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு நாம் போகலாம் வாங்க. வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா அழகிய சிற்பங்களும் காட்சிக்கு வச்சுருக்காங்க. இதெல்லாமே பார்த்திங்கன்னா இட்டாலியிலேருந்து கொண்டு வந்தாங்களா இல்லை இங்கேயே டிசைன் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வெளியே வந்தாச்சுங்க. அழகாக இந்த கேத்தட்ரலுக்கு முன்னாடி ஒரு குதிரை வண்டி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. மறுநாள் காலையில் நம்ம ஹாஸ்டலை செக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே வர ஆரம்பித்தாச்சு. நம்ம பக்கத்தில் இருக்க உஸ்பெக் இல்லை ஜார்ஜியன் ஃபுட் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு அப்படியே நடக்கலாம் வாங்க. நாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் ஒரு 3 நாள் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப மாஸ்கோவுக்கு தான் போக போகிறோம். செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் டு மாஸ்கோ ட்ரெயினில் தாங்க போக போகிறோம். நான் வந்து ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ணது பார்த்திங்கன்னா இதை பாருங்கள், இதுதான் செயின்ட் ஐசக் கேத்தட்ரல். இதனை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். எங்கே பார்த்தாலுமே அப்படி பனி பொழிஞ்சுக்கிட்டு அலங்கார விளக்குகள் ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது இல்லைங்களா. டைம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? காலையில் 8:15ங்க. 9:20க்கு ட்ரெயின்.
8:15க்கு நான் செக் அவுட் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கேன். காலையில் 8:15 எவ்வளோ இருட்டாக பாருங்கள். இதுதாங்க வின்டர் இன் ரஷ்யா. ஸோ பனி கொட்டிக்கிட்டே இருக்குது, நைட்டு மாதிரி இருக்குது. அப்படியே நடந்து போயிட்டே இருக்கேன். 31ஆந்தேதி நைட்டு வந்தங்க. இங்கே ஒரு 3 நாளில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ பண்ணியிருக்கேன். ஏன்னா ரஷ்யா ஒரு பெரிய நாடு. இந்த 3 நாளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஹெர்மிட்டேஜ் மியூசியம், அதாவது இந்த வின்டர் பேலஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கப்புறம் பேலஸ் ஸ்கொயரில் நியூ இயர் அன்னைக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெவ்ஸ்கி ப்ராஸ்பெக்ட் அப்படிங்கிற ஒரு பிளேஸு, அதுக்கப்புறம் கசன்ஸ்கி கேத்தட்ரல், அதுக்கப்புறம் செயின்ட் ஐசக் கேத்தட்ரல், சர்ச் ஆஃப் த சேவியர் ஆன் த ஸ்பில்டு பிளட், பிரான்ஸ் ஹார்ஸ்மேன், இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான பிளேசஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இது இல்லாமல் இன்னும் நிறைய பிளேசஸ் இருக்குங்க. இங்கேயுமே செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் மட்டும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா நிறைய நாட்கள் தேவைப்படும். ஒரு சில காரணங்களால் நான் இங்கே 3 நாள் தான் இருந்தேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் காலையில் 9:20க்குங்க. செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் 9:20க்கு கிளம்பிச்சுன்னா மாஸ்கோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் 5:30 மணிக்கு போகுதுங்க. நம்ம செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் மாஸ்கோவியா அப்படிங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும். அதுக்கு போகிறதுக்கு நியரஸ்ட் மெட்ரோ பார்த்திங்கன்னா ப்ளோஷட் ஒசானியா அப்படின்னு இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யாண்டெக்ஸ் மெட்ரோ ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் டு மாஸ்கோவுக்கு ட்ரெயின் புக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ரஷ்யாவோட அஃபிஷியல் வெப்சைட் பார்த்திங்கன்னா RZD.RU. ஆனால் சில காரணங்களுக்காக நம்மளால் இந்தியாவிலேருந்து புக் பண்ண முடியல. அதனால் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி, அதாவது RussianTrain.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் மூலமாக புக் பண்ணேன். நான் கூகுளில் சர்ச் பண்ணி தான் புக் பண்ணேன். ஃபார்ச்சுனேட்டாக ஒர்க் ஆச்சு. ஐ ஹோப் இட்ஸ் அ ரிலையபிள் தேர்ட் பார்ட்டி சைட்டுன்னு நினைக்கிறேன். அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நாம் அமெக்ஸ் கார்டு, HDFC கார்டு, அதாவது விசா, மாஸ்டர் கார்டு, எந்த கார்டு வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டில் புக் பண்ண முடியாது. RussianTrain.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் புக் பண்ணலாம். அதே மாதிரி ட்ரெயின் ஃபேருமே பார்த்திங்கன்னா ரொம்ப டைனமிக்காக இருக்குது, மாறிக்கிட்டே இருக்குது. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ முன்னாடியே புக் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். அதே மாதிரி புல்லட் ட்ரெயினில் போனீங்கன்னா 4 to 5 hours தான் ஆகும். ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயின் ரொம்பவே காஸ்ட்லியாக இருந்ததால் டபுள் டக்கர் ட்ரெயின் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெயினில் புக் பண்ணியிருந்தேன். 9 மணிக்கு எடுக்க ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கிட்ட போகுது. ஸோ ஆல்மோஸ்ட் 9 hours ஆகுது. ஸோ செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் வந்து மாஸ்கோவியா அப்படிங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன், மாஸ்கோவில் லெனின்ஸ்கிராட்ஸ்கி அப்படிங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் நம்ம இறங்கணும். செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் இருக்க ட்ரெயின் ஸ்டேஷனுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவே இருக்குது. மாஸ்கோவில் இருக்கிறது வேறு லெவலில் இருக்கும். இந்த ட்ரெயின் ஸ்டேஷனை பற்றியே ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோ நெக்ஸ்ட் எபிசோடில் காத்துட்ருக்கு. மாஸ்கோவில் வந்து பார்த்திங்கன்னா 28ஆந்தேதியிலேருந்து 31ஆந்தேதி வரைக்கும் 3 நாள் குட் மூட் ஹாஸ்டல் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருந்தேன். செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் ஸ்வெட்டாஃபோர் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருந்தேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா booking.com, அகோடா இது மூலமாக புக் பண்ண முடியாது. zenhostel.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் மூலமாக தான் புக் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதாங்க என்னோடய ஃபஸ்ட்டு 3 days இன் மாஸ்கோ அண்ட் நெக்ஸ்ட்டு 3 days இன் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க். அதுக்கப்புறம் மாஸ்கோவில் போயிட்டு திரும்ப கலக்கலாம் வாங்க. ஸோ இந்த அழகான ட்ரெயின் ஜேர்னி எப்படி இருக்குன்னு அப்படியே பாருங்கள். சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனால் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். அதாவது சூட்கேஸு இல்லை இந்த மாதிரி ட்ராலியை தள்ளிட்டு போகிறதுக்கு, ஸ்டெப்ஸில் ஏறி இறங்கிறதுக்கும் அங்கேயும் அழகாக ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன விஷயந்தான், ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்லோப் மட்டும் இல்லைன்னா நம்ம அந்த சூட்கேஸை கையில் தூக்கிக்கிட்டு ஓட வேண்டியதாக இருக்கும். ரொம்ப வெயிட்டாகவே இருக்கும். இது சின்ன சின்ன விஷயந்தான், எவ்வளோ அழகாக டெவலப் பண்ணியிருக்காங்க ஒவ்வொன்றுத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் ஸ்டேஷனுக்குள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்க எவ்வளோ, கிட்டத்தட்ட ஒரு சில இடம்லாம் பார்த்திங்கன்னா 200 அடிக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த எஸ்கலேட்டர்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கீழே நம்ம இருக்கோங்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய 2ஆம் உலகப் போர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது, ஈவன் அணு ஆயுதம் வீசப்பட்டாலும் இந்த மாதிரி மெட்ரோ ஸ்டேஷன் ஏரியாவில்
தங்கிக்கிறதுக்காக வசதிகள் செய்யப்பட்டதாக சொல்கிறாங்க. அவ்வளோ அழகான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நிறைய கஷ்டங்களை சந்தித்து இருந்தாலும் இந்த கட்டமைப்பை ரொம்பவே அழகாக டெவலப் பண்ணியிருப்பாங்க ரஷ்யா. வந்தாச்சுங்க, நம்ம ஆல்மோஸ்ட்டு செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் இருக்க மாஸ்கோவியா ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. நம்ம ட்ரெயினை கண்டுபிடிக்கலாம் வாங்க. வலது பக்கம் இருக்க புல்லட் ட்ரெயினில் போக போகிறது இல்லைங்க, இடது பக்கம் இருக்க டபுள் டக்கர் ட்ரெயினில் தான் நாம் போக போகிறோம். மேபி சம்மரில் ஒரு முறை போகும்போது இந்த டபுள் டக்கர் ட்ரெயினை புல்லட் ட்ரெயினை ட்ரை பண்ணுவோம். ஏன்னா முன்கூட்டியே கொஞ்சம் திட்டமிட்டிங்கன்னா தான் இந்த புல்லட் ட்ரெயின்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலை மலிவாக நம்மளால் புக் பண்ண முடியும். ட்ரெயின் எடுத்துட்டாங்க, கரெக்டாக ஷார்ப்பாக டைமுக்கு எடுத்துட்டாங்க. அப்படியே போயிட்டே இருக்குது. போகிற வழி எல்லாமே வெள்ளை வெளியேர்னு போர்வை போத்துன மாதிரி. அதே மாதிரி ஒவ்வொரு பருவ காலமும் ஒரு அழகு. குளிர்காலம், வசந்த காலம், வெயில் காலம், அதாவது கோடை காலம் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். ஒவ்வொன்றுமே ஒரு அழகு தான். ஒவ்வொரு நாடுமே அழகு தான். ஒவ்வொரு ஊருமே அழகு தான். ரொம்ப அன்பான மக்கள் இந்த ரஷ்ய மக்கள். இங்கேயுமே பார்த்திங்கன்னா ஒரு சில நண்பர்கள் கிடச்சாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 9 மணி நேரம் பயணம் செய்யும்போது அவங்களோட கல்ச்சரையும் நமக்கு ஷேர் பண்ணுறாங்க. எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. ஆனால் எதுக்காக இந்த போர் நடக்குது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. பழகின வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாருமே அன்பான மக்கள், எல்லாருமே உதவி செய்கிற மனப்பான்மையோடு தான் இருக்காங்க. இந்த போர்லாம் நிற்கணும், அமைதி திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிப்போம். இந்த மாதிரி வெளியூருக்கெல்லாம் போகும்போது தான் அங்கே இருக்க கலாச்சாரம், அவங்களோட வளர்ச்சி, அவங்களோட மனநிலை என்ன அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா என்னோடய 25வது நாடு அப்படின்னு சொல்லலாம் பயணப்பட்டது. ஸோ இந்தியாவிலையுமே நிறைய நாடுகளையும் நிறைய இடங்களையும் பார்த்துருக்கேன். நிறைய கோயில்கள், அங்கே நடக்கிற முக்கியமான விழாக்கள் எல்லாத்துலேயுமே கலந்துருக்கேன். ஏன்னா நான் ஏதாவது போஸ்ட் பண்ணும்போது அதுக்கு கமெண்ட் வரும்போது ஒரு சில கமெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ எல்லாத்தையும் பார்க்கணும், எல்லாத்தையும் ரசிக்கணும் முடிஞ்ச வரைக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய எய்மு. நானும் உங்களில் ஒருவன் தான். என்னோடய ஊர் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்க வேட்டாவளம் அப்படிங்கிற ஒரு கிராமந்தான். அங்கே அரசு பள்ளியில் தான் நானும் படித்தேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் உலகத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது அதுதான் என்னோடய எய்மு. ஸோ நேரம் கிடைக்கும் போதோ பணம் கிடைக்கும் போதோ பயணம் செய்வேன். இந்த எவ்வளோ பனி பொழிஞ்சாலும் பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மட்டும் பார்த்திங்கன்னா எப்பயுமே அந்த இலைகள் உதிர்வதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற மரங்களில் இருக்க இலையெல்லாம் பார்த்திங்கன்னா உதிர்ந்துடுது. ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் டு ரஷ்யாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவன் ஃப்ளைட் செக் பண்ணிங்கன்னா கூட இதை விட கட்டணம் கம்மியாக கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன ஊர்களை, நகரங்களை கிராஸ் பண்ணி பார்க்க முடியுமா அப்படிங்கிறது இந்த ட்ரெயின் ஜர்னி ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் ஜேர்னியை ப்ரெஃபர் பண்ணேன். மக்களோட பழகலாம், நிறைய ஊர்களை பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய எய்மு. ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 5:30 ஈவினிங்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்கோவுக்கு வந்துடுச்சு. மாஸ்கோவில் நாம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் குட் மூட் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஹாஸ்டலில் ஸ்டே பண்ண போகிறோம். அடுத்து மாஸ்கோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அடுத்து வர எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.